ஹே காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு த வீடியோ. என்றும் நல்லதை சிந்திப்போமா? வாங்க இன்றைக்கான வீடியோ. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறையா பேர் ப்ரொஃபைல் ஃபோட்டோலலாம் அவங்களோட ஃபேஸை கார்ட்டூன் ஃபேஸாக மாற்றி உடம்பையும் கார்ட்டூன் உடம்பாக மாற்றி வச்சுருப்பாங்க. அதை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு முன்னாடியே தெரியும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் நான் வேறு கேரக்டரோடைய உடம்பை வச்சு எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான ரெண்டே ஆப் தான். ஒன்று டூன் ஆப், இன்னொன்று PicsArt. ஓகே, வாங்க வீடியோவை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் நீங்கன்னா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் க்ரியேட் பண்ண ஃபோட்டோவையும் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் டேக் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் அது எப்படி மேக் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, வாங்க வீடியோவை பார்க்கலாம். முதல்ல டூன் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுமே கீழே பார்த்தீங்கன்னா கேமரா கேலரிஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய ஃபோட்டோ, அதாவது எந்த ஃபோட்டோ வேணுமோ அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேஸை மட்டும் அவங்களே கரெக்டாக க்ராப் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அனலைஸ் ஆகும். அனலைஸ் ஆனதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபேஸை கார்ட்டூன் ஃபேஸாக மாற்றி கொடுப்பாங்க. அது கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்கப்புறம் ப்ரோ வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்களான்னு கேட்பாங்க. நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். கீழே நிறையா டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்கிறதே கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் மற்றதும் யூஸ் பண்ணுறனாலும் யூஸ் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம ஃபோட்டோவுக்கு பின்னாடி ஒயிட் பேக்ரவுண்டாக இருக்கும். அதை நீங்கள் சேவ் பண்ணிடுங்க. எனக்கு சேவ் ஆகலை. நமக்கு தெரிஞ்ச வழி ஸ்க்ரீன்ஷாட் மட்டும்தான். ஓகே, ஃபோட்டோவை சேவ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபோட்டோவுக்கு பின்னாடி இருக்க ஒயிட் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணணும். அதுக்கு நம்ம PicsArtலேயே பண்ணலாம். பட் ஆனால் நான் ஒரு ஆப் யூஸ் பண்ணுறேன், அதுலேயே ரிமூவ் பண்ணிட்டேன். அந்த ஆப் நேம் பேக்ரவுண்ட் எரேசர். கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட்டு 3 MB தான். அதுக்கப்புறம் PicsArt ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு ட்ரெண்டாக போயிட்டுருக்க இமேஜஸ் எல்லோ அண்டு ப்ளூ. இந்த பேக்ரவுண்ட் இமேஜஸ் உங்களுக்கு பிடிக்கலனா நீங்களே சாலிட் கலர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பிக்சல் லேப் ஆப்பை வச்சுருந்தீங்கன்னா அதில் ஈஸியாக நம்ம கலர் பேக்ரவுண்ட் மேக் பண்ணலாம். ஓகே, பேக்ரவுண்ட் இமேஜை ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த கார்ட்டூன் பாடி இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஆட் பண்ணுங்கள். அந்த இமேஜஸ் உங்களுக்கு பிடிக்குதுன்னா நீங்களே கூகுளில் Caricature PNGன்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய இமேஜஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு பிடிச்ச இமேஜஸை டவுன்லோட் பண்ணி ஜஸ்ட்டு அதனுடைய தலையை மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் PicsArtல ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே நம்மளுடைய தலையை கார்ட்டூன் இமேஜாக மாற்றணும் பார்த்தீங்களா, அதையும் ஆட் பண்ணுங்கள். ரெண்டையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த பாடி இமேஜை மட்டும் கரெக்டான அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்காங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய தலையை கரெக்டாக கொண்டு வந்து செட் பண்ணுங்கள். செட் பண்ணதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா எரேஸ் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி தலை இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் அந்த கழுத்தை தேவையான அளவுக்கு எரேஸ் பண்ணுங்கள். அந்த பாடி ஷேப் ஏற்றாப்பில் எரேஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாடிக்கும் நம்மளுடைய தலைக்கும் கலர் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு நம்மளுடைய ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பாருங்கள் நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதில் டெம்பரேச்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் தேவையான அளவுக்கு. அதை பண்ணதுக்கப்புறம் பிரைட்னஸையும் தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். சேவ் பண்ணி ப்ரொஃபைல் ஃபோட்டோவாக வச்சுக்காங்க. அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிள். நான் சொன்னது உங்களுக்கு புரியலைனாலும் வீடியோவை பார்த்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்துடும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நல்லதை சிந்திப்போம், நல்லதை செய்வோம்.